successfully used a bovine pericardial patch in a novel endoscopic procedure to stop stool leakage through a neovagina, a breakthrough that brings hope, dignity, and healing to patients with complex complications. We are honored to have you here to witness and share this achievement with the world. Thank you for being with us today as we present this landmark case. Now, I would like to invite Dr. Aruprakash Sir, Senior Consultant Gastroenterology and Hepatology, to take us through the case details, the clinical challenges involved, and how this innovative technique marks a major advancement in gastrointestinal endoscopics. Sir. Guests who has come over here, it's a pleasure to invite you all for this small gathering. Vanakkam, SRM Prime Hospital மூலமா I just invite you all, எல்லாரையும் வரவேற்கிறேன். And particularly myself, I'll introduce myself. என் பேர் அருண் பிரகாஷ், I'm a gastroenterologist. My colleague, Dr. Arun George, he is also a gastroenterologist, and we have our medical superintendent with us, Dr. Pal. And we have our patient and friend here. So the reason why we are here is to enlighten the community upon doing a novel procedure for a small trouble which has happened after surgery. So I'll take you through for a better understanding. I'll just probably take you through this. We have a 22-year-old trans woman. Sorry, can you hear? So, here a 22-year-old trans girl who had a gender-affirming surgery. It is Palinam correct pandra surgery 6 months back. After that, the newer பண்ண அந்த பிறப்புறுப்புல வழியா கொஞ்சம் கேஸ் பாஸ் ஆரம்பிச்சு, அப்புறம் ஸ்டூல்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது என்னன்றது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் காமிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம பார்க்குறது. ஸோ பின்னால் இருக்கிறது தான் பெருகுடல்னு சொல்றது, முன்னால் இருக்கிறது புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பெருகுறுப்பு மாதிரி. ஸோ இப்போ அதுக்கிடையில ஒரு கம்யூனிகேஷன் மாதிரி உருவாயிடுச்சு. ஸோ இதை வந்து கண்டுபிடிச்ச உடனே அங்கே இருக்கிற சில குட் எண்டோஸ்கோபிஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கிளிப் மாதிரி யூஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கீழே இருக்கிற கிளிப் தான் அது. அந்த மாதிரி 2 கேப்பையும் ஃபிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணியிருக்காங்க, விச் ஒர்க். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இயற்கையாகவே இந்த இது கொஞ்சம் விலகிற ரீசன்ஸ்னால திருப்பியும் வந்திருக்கு. ஸோ தே கேம் அண்ட் மெட் ஆர் கலீக் டாக்டர் தருண் ஜார்ஜ். அண்ட் தென் என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கேன் பண்ணி அந்த கம்யூனிகேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தோம். ஸோ நம்ம அந்த ஸ்கேனில் காமிச்சிருக்கோம் இல்லையா, ஒரு சின்னதாக ஒரு கனெக்ஷன் மாதிரி விச் யூ கேன் சி ஓவர் ஹியர். இதுதான் அந்த கம்யூனிகேஷன். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆப்ஷன் தான், தேர் ஆர் 2 ஆப்ஷன். ஒன்று, திருப்பி அதே மாதிரி ஒரு கிளிப் போட்டு ட்ரை பண்ணலாம், விச் தேர் இஸ் அ ஹை சான்ஸ் தட் இட் மே ஒர்க், மே நாட் ஒர்க். ஆர் அ சர்ஜரி. சர்ஜரினா நம்ம திருப்பியும் உள்ளே போய் அதை நம்ம டைப் பண்ணுறது, ஒரு கனெக்ஷனை டிட்டாச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆர் யூஸ் திஸ் சேம் டெக்னிக் வித் சம் நாவல் திங் விச் ஷுட் பிரிட்ஜ். நம்ம அதை திருப்பி ஒட்ட வைக்கிறதுக்கு அடிஷ்னலாக ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணணும்னு பிளான் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணோம்னா, 2 எண்டோஸ்கோப் மூலமாக, ஒன்று வந்து அந்த புதுசாக உற்பத்தி பண்ண பாதையில் போகிறது, இன்னொன்று வந்து குடல் உள்ளவே போய் அந்த எந்த இடத்துல கம்யூனிகேட்டர் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு பேட்ச் ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளிப்பை ஃபிக்ஸ் பண்ணால் அது ஃபுல்லாக ஆறி நமக்கு அந்த கம்யூனிகேஷன் சீல் ஆகிடும்ன்ற எண்ணத்தில் வி பிளான் திஸ். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, வி நீட் அ ஸ்பெஷலைஸ்டு சென்டர் வேர் யூ கேன் டூ 2 எண்டோஸ்கோப்ஸ் இன் த சேம் டைம். ஒரே பர்சனுக்கு 2 டியூபிங் உள்ள போடுறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வேணும். ஸோ அந்த ஃபெசிலிட்டி நம்ம கிட்ட இருக்கிறதுனால அது ஈஸியாக போயிடுச்சு. யூ கேன் சி தட்ஸ் த ஒர்க்கிங் ஏரியா. 2 ஸ்க்ரீன் தெரியுது இல்லைங்களா, ஒன்றில் வந்து குடலுக்குள்ள இருக்கும், இன்னொன்று அந்த பிறப்புக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு இது. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 இதுவும் சேர்ற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ணுன்றதுக்காக நாங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஐ ஷோ எ ஸ்மால் வீடியோ ஹியர். ஸோ இதுதான் நம்ம அந்த பெருகுடல்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ பெருகுடலில் போனால் இந்த ஹோல் வழியாக தான் நமக்கு கம்யூனிகேட் ஆகுது. ஸோ இந்த ஹோல் வழியாக நமக்கு உள்ளுக்குள்ள இந்த இது வந்து நம்ம பிறப்புறுப்பு வழியாக இருக்கிற ஓட்டை. ஸோ இப்போ நம்ம இது வழியாக ஒரு ஒயர் பாஸ் பண்ணும்போது கீழ் வழியாக பார்த்தீங்கன்னா அந்த டோட்டலாக வெளியில் வரும் ஒயர். ஸோ உள்ள இந்த பக்கம் போகிற ஒயர் இந்த பக்கம் வருது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அந்த கம்யூனிகேஷன். ஸோ இதை நம்ம பிளாக் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம்னா, ஒரு ஹீட் மாதிரி அப்ளை பண்ணி
ஸோ இப்போ சூடு வைக்கிறோம் பார்த்தீங்களா, இது பேர் ஏபிசின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஜஸ்ட் மேக்கிங் தட் ஏரியா ரஃப். நம்ம ஸ்மூத்தாக இருக்கிற ரெண்டு தோலும் ஒட்டாது. ஸோ நம்ம அதை ஹீட் பண்ணி கொஞ்சம் ரஃபன் பண்ணுறோம். ரஃபன் பண்ணிட்டு இதுதான் நம்ம யூஸ் பண்ண இந்த பேட்ச். இது பேர் வந்து பெரிகார்டியல் பேட்ச்னு சொல்லுவாங்க. இது வந்து உள்ள டிஷ்யூஸ் எதுவுமே இருக்காது, பட் இட் வில் பி லைக் அ ஸ்கேஃபோல்ட், ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி. இது போய் ஒட்டி நம்ம செல்ஸ் இது மேலே வளர்ந்து இது ரெண்டையும் ஒன்றா ஆக்கணுங்கிறது தான் நம்மளோட எண்ணம். இந்த பேட்சை வந்து நிறைய சர்ஜரிக்கெலாம் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க, சர்ஜரிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எண்டோஸ்கோப்பிக்காக நம்ம தான் இதை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இந்த துணி மாதிரி இருக்கும், சின்னதாக ஒரு கிளாத் மாதிரி. ஸோ வி வெண்ட் இன் வித் தட். இந்த இந்த பேட்சை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஓட்டை வழியாக ஒரு பக்கம் பாஸ் பண்ணி இன்னொரு பக்கம் நம்ம அதை வருதான்னு பார்க்கணும். ஸோ வி கேன் சி ஹியர், உள்ள வழியாக அனுப்பி அந்த வழியாக வருதான்னு பார்க்குறோம். ஸோ இங்கே போடுறது அந்த பக்கம் வந்த உடனே இந்த சைடு ஒரு சின்ன கிளிப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு யூ கேன் சி ஓவர் ஹியர், அந்த அனுப்பின ஒயிட் டிஷ்யூ இந்த பக்கமாக வந்துருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணுறோம். இந்த சின்ன கிளிப் வச்சு பிடிச்சிட்டு இதை போட்டு பிடிச்சாச்சு. ஸோ இது வந்து நமக்கு பிறப்புறுப்பு சைடில் இருக்குது. இப்போ நம்ம அந்த குடல் பக்கமாக இருக்கிற ஓட்டையில் நம்ம பெரிய கிளிப்பை பிளேஸ் பண்ண போறோம். லைக் லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு டெக்னிக் தான் இதுவும். ஸோ இப்போ இந்த கிளிப்பை பிளேஸ் பண்ணியாச்சு. கிளிப்பை பிளேஸ் பண்ண உடனே this is how it appears. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை இருந்த இடம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த இடம் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்படி தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எல்லோ கலர் ஃப்ளூயிட் இங்கேருந்து ஃப்ளஷ் பண்ணி இந்த சைடு வழியாக வருதான்னு பார்க்குறோம். வர்றது நின்று போயிடுச்சு. ஸோ த ஐடியா இஸ், இதோட யூனிக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ரேர் கேஸ். பேசிக்கலி இந்த மாதிரி ஒரு உறுப்போட இன்னொரு உறுப்பு கனெக்ட் ஆகுதுன்றது ரொம்ப காமன் திங்ஸ் இல்லை. சர்ஜரி அப்போ நிறைய பேருக்கு வர்றது உண்டு, வெவ்வேறு உறுப்புகளில் வருது. உணவு குழாய், மூச்சு குழாய், குடல் அந்த மாதிரி வர்றது உண்டு. இது நம்ம வந்து இதை சர்ஜரி மூலமா பண்ணணும்னு முடியாதுன்னா பண்ணலாம், பட் அது அகைன் காஸ்ட் இன்வால்வ் அண்ட் பேஷண்ட்டுக்கும் கஷ்டம் ஆப்ரேட். நம்ம இதை என்ன பண்றோம்னா, we did it in an endoscopy ஏரியா, சின்னதாக அனஸ்தீசியா கொடுத்து இது எல்லாத்தையும் முடிச்சாச்சு. சேம் டே வீட்டுக்கு போற மாதிரி பிளான் பண்ணியாச்சு. ஸோ வித் ஆல் திஸ் திங், இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் திங்ஸ் வந்து பேஷண்ட்ஸ்க்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுன்றத we are trying to promote and we are trying to say the world how it is done அப்படிங்கிறது தான். And this is about the procedure, so we'll take it further. Thank you. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். Thank you. Thank you, Doctor, for the detailed presentation. We will now open the floor for questions from the media. bovine pericardial traction சொல்லுவாங்க சார். கவோட ஆட்டோட கவரிங்ல இருந்து எடுப்பாங்க, பட் அது கவோட டிஷ்யூ எதுவும் இருக்காது. அதை சுத்திகரிச்சு அந்த செல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதோட சப்போர்ட்டிங் சிஸ்டம் ஒரு வலை மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்கா செல்ஸ் வந்து செங்கல் மாதிரி இருக்குன்னா நமக்கு இந்த கம்பி கட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி சிமெண்ட் மாதிரி இருக்கிறது தான் இந்த செல்ஸ். ஸோ இது வந்து பாடி நமக்கு அக்செப்ட் பண்ணிக்கும். அதனால இது பேர் bovine pericardial patch. This has been used in surgeries for a long time. சர்ஜரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே டெக்னிக் தான். நம்ம அந்த கேப்பை ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ண கேப் வந்து டிஷ்யூ வளர்றதுக்கு ஏதுவாக இருக்கணுன்றதுக்காக தான். மருத்துவ மற்ற சர்ஜரிஸ்ல நிறைய யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு ஒரு முயற்சி இது. It works well and I think நம்ம logically speaking இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி யூஸ் பண்றது. So I think it will spread and probably people will start using it. As such இது வந்து ரொம்ப rare instances தான். Daily வரது, but there are people who have this suffering. நீங்க போட்ட ஸ்லிப் இருக்கு இல்லையா, இது வந்து லைஃப் லாங் அது ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல விழுந்துரும் சார். அது ரொம்ப பியர் கிளான்னு சொல்லுவோம். அந்த காட்டுல மிருகத்தெல்லாம் பிடிக்கிறது வச்சிருப்பாங்களே, ட்ராப் மாதிரி காலை வச்சோம்னா அப்படியே மாட்டிக்கும் இல்லையா, அந்த மாதிரி அது சுருங்கி அந்த செல்ஸ்லாம் இல்லாததுக்கப்புறம் விழுந்து போயிடும், இன்டெஸ்டைன்லேயே போயிடும். பெருசாக தெரியாது. அது ஒரு 25 காயின் இருக்கு இல்லையா, பழைய காயின், அந்த அளவுக்கு தான் சின்னதாக இருக்கும், ரொம்ப மெலிசாக இருக்கும்.
ஸோ அந்த டேப் வந்து ஃபில் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக அது அதுக்கு how it will come back amount. மோஷன் போகும்போது அந்த பாதையில் மோஷன் போகிற பாதையில் தான் அந்த கிளிப் ட்ரேஸ் பண்ணியிருக்கோம் அது கீழே பண்ணுறோம். ஸோ லைக் வாட் எவர் அவங்க முன்னாடி போட்ட கிளிப்பு நம்ம போய் பார்க்கும்போது இல்லை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எஜுகேட்டட் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே நாங்கள் எப்படி சர்ஜரி பண்ணாலும் லோன் தான் சிம்பிள். எங்கள் சேவிங்ஸ் எங்கள் லோன் நாங்கள் எடுத்து பே பண்ணிக்கிறோம். தட்ஸ் இட். ஸோ மாற்றத்துக்கு வந்து நாங்கள் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ இல்லை பொது நடத்தையில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் சர்ஜரி பண்ணுறோம். சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் வந்து எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அது பர்ஃபெக்டாக இல்லை. ஒரு ஆர்கனைசேஷன் 3-4 வருஷம் ரன் பண்ணி அவங்ககிட்ட பர்ஃபெக்டாக ரெக்கார்டு தான் சிஎஸ்ஆர் கிடைக்கும். ஸோ வி டோன்ட் கெட் தி சிஎஸ்ஆர். மேபி இந்தமாரி டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு யாராவது ட்ரான்ஸ்ஃபர் சர்ஜரி பண்ணுறாங்க கொஞ்சம் இதை பார்த்து பண்ண முடியுமா கேட்டால் அவங்களால முடிஞ்ச ஒரு டிஸ்கவுண்ட்டை பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ வி நீட் அ சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ். மேபி லைக் இது கிடைச்சா கவர்மெண்ட்லேயே இந்த சர்ஜரிலாம் பண்ணுறாங்க. பட் அட்வான்ஸ் டெக்னிக் நான் எதிர்பார்க்குற சர்ஜரிஸ்லாம் பண்ணுறதில்ல. நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் தமிழ்நாடு இந்த சர்ஜரிஸ்லேயே வருது. அதை போய் அட்ரஸ் பண்ண போனாலும் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ வி நீட் அ மெடிக்கல் கவுன்சில் பர்ஃபெக்டாக இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னிக் இல்லை. ப்ரைவேட் டாக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப முன் வந்துட்டாங்க இதை பற்றி பண்ணுறதுக்கு. பட் கவர்மெண்ட்ல அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. சார் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்குது. இந்த சர்ஜரி பற்றின விளக்கத்துக்கு எங்களுக்கு ஆது கொடுக்கலன்னு தான் சொல்ல முடியும். இந்த சர்ஜரி இஸ் மோஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி சர்ஜரி. இப்போ எல்லாமே ஏன் சீரியஸாக இப்போ இருக்க காலகட்டத்தில் பொதுவாக ஜஸ்ட் லைக் யாரும் சர்ஜரியே இல்லை ஒரு விஷயத்தை பண்ணது இல்லை. எந்த அட்வான்ஸ் என்ன இருக்குது ஓடிட்டார்னு இருக்கும் அந்த மாதிரி இது எக்ஸிஸ்ட் இருக்க சிஸ்டம் ஆல்மோஸ்ட் 20 years தான். பட் இந்தியாவில் கொண்டு வந்தது ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷம் இருக்க முடியும். அண்ட் டெல்லியில் பண்ணுறாங்க, அண்ட் பெங்களூரில் பண்ணுறாங்க, அண்ட் சென்னையில் பண்ணுறாங்க. சென்னையில் பண்ணல, கோயம்புத்தூரில் பண்ணுறாங்க. ஸோ லோக்கலாக பக்கத்தில் எந்த டாக்டர்ஸ்லாம் இருக்காங்களோ அவங்களோட அவைலபிலிட்டி கேட்டு இந்த சர்ஜரி பண்ணுறாங்க. சார் 100% ஐம் ஷோர் 70% கண்டிப்பாக இருக்கும். 70 to 80 கண்டிப்பாக இருக்கும். இந்த ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இந்த யூட்ரஸ் அந்த பக்கமாக போகும், இது அங்கே கிடையாது. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு ஆணோட உடல் கொள்ளும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தேவைப்படுது டெப்த் இருக்குமோ அது ப்ராப்பராக இதில் அச்சீவ் ஆயிருக்கு இந்த டெக்னிக்கில். ஆனால் இதுக்கு கைடன்ஸ் தேவை. நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் சர்ஜரி பண்ணிட்டு வந்தால் முடியாது. ப்ரீ அண்ட் போஸ்ட் கேர் எல்லாமே இருக்கும். ஒரு 3 மாதம் வந்து நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்கணும். And yes, still I'm living with that happiness that because of the surgery only. நான் சஜஸ்ட் பண்ணுற காரணம் அதுதான். டெக்னாலஜியில் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸில் கவர் ஆக நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம். பட் வந்து சில ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த சர்ஜரி எஸ் பண்ணுறாங்க. திருநங்கைக்கான சர்ஜரி வந்து இப்போ கவர்மெண்ட் அது வந்து ஃபண்டும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இந்த டெக்னிக்ஸ்க்கு அவ்வளோ ஃபண்டு கொடுக்கவே இல்லை. மேபி லைக் ஸ்மால் ஃபண்டை கொடுக்கறதால இதுக்கு அட்டென்ட் பண்ண முடியாது. எங்களோட ஓன் ஜெண்டர் சேஞ்ச் அது வந்து காசு மட்டும் தான். அது வந்து என்னன்னா இட்ஸ் கால்ட் அ ஸ்லோ க்ரோயிங் டிஸ். உடனே வராது காம்ப்ளிகேஷனுக்கு அப்புறமா. அதெல்லாம் காஸ்மெட் நாலேஜில் தான் வந்துருக்கு மெயினாக. ஸோ பிறப்பு இப்போ மாற்றி அவங்க பண்ணுறாங்க. அதாவது ஏற்கனவே ஒரு விஷயம் வர்றதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஹெல்த் இன்சூரன்ஸில் கவர் ஆகும். இது காஸ்மெட் நாலேஜ் மாற்றி அமைக்கப்படுற விஷயம்ன்றதால இட் ஒன்ட் கவர். பட் வி ஆர் ஸ்டில் டாக்கிங் டு தட் மெனி ஹெல்த் இன்சூரன்ஸ் டீம் கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். பிகாஸ் எவ்ரிவன்ஸ் நீட். இப்போ சர்ஜரிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு யூரின் வரது இருக்குது, அண்ட் அதில் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குது. அதே போல் நிறைய பேருக்கு மன உளைச்சலில் பாதிக்கப்படுறாங்க. இந்த சர்ஜரி ஏன் நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம்னா எல்லா தடவைகளுக்கும் ஒரு பெண்ணாக மாறி பெண்ணாக வாழணும் தான் ஆசை. இந்த மாதிரி சிக்மாய்ட் கோலான் வெஜினோபிளாஸ்டி சர்ஜரி பண்ணுறதால இன்னும் பெண்மையை அவங்களால அடைய முடியும். அண்ட் மன உளைச்சிக்கு ஆளாக மாட்டாங்க பேசிக்காக. ஸோ ஒரு ஆணோட இப்போ நிறைய பார்த்துருப்பீங்க நியூஸ் எல்லாமே திருப்பி திருநங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க, நிறைய பேர் வாழ்க்கையை காணிச்சிட்டு போயிறாங்க, என் காதலுக்கு ஏமாத்திட்டான்னு சொல்கிறாங்க. பட் இது அப்படி இல்லையே. ஸோ ஏமாத்தாலும் டோன்ட் நீட் யாரும் போட்டுட்டு இட் இஸ் அபவுட் இட். நம்ம வாழ்றதுக்கு நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு மாற்றி விட்டதுக்கு அப்புறம் நாம ஏன் இதை பற்றி கவலை பண்ணுறதுக்கு இந்த சர்ஜரி ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். நான் மன வலிமையோடு இருக்கேன், நிறைய துணைங்களும் மன வலிமையோடு இருக்காங்க இந்த சர்ஜரிக்கு அப்புறம். ஸோ ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்போது கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணேன். எனி சர்ஜரிஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. 100% வராதுன்னு சொல்லவே முடியாது இல்லையா? என் பேர் அருள் பிரகாஷ், குடல் நல மருத்துவர். நானும் டாக்டர் தருண் ஜார்ஜ் இருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, இன்றைக்கி நம்ம கூடியிருக்கிற நேரத்தில் we did an innovative procedure. ஒரு நூதனமான ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா, ஒரு யங் ட்ரான்ஸ் கேர்ள் அவங்க வந்து ஒரு சிக்மாய்ட் கோலன் வெஜினோபிளாஸ்டி அப்படிங்கிற ஒரு ஜெண்டர் அஃபர்மிங் சர்ஜரி ஒன்று அண்டர் பண்ணியிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதில் ஏற்பட்ட சில சேஞ்சஸ்னால ஒரு குடலுக்கும் அந்த பிறப்புறுக்கும் சின்ன கம்யூனிகேஷன் மாதிரி வந்திருக்கு. அதை அடைக்கிறதுக்கான முயற்சிகள் தான் நம்ம ஈடுபட்டிருந்தோம்.
ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலைன்றதுனால ரெண்டாவது அதே மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக சர்ஜரி பண்ணலாமா இல்லை எண்டோஸ்கோப்பி மூலமாகவே திரும்ப செய்யலாமா அப்படிங்கிறப்போ எண்டோஸ்கோப்பி மூலமாகவே ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ஜென்டல் அனஸ்தீஷியாவில் 2 எண்டோஸ்கோப்பி மூலமாக உள்ளே போய் அந்த ஹோலை கண்டுபிடிச்சி அது உள்ள ஒரு பேட்ச்னு ஒரு பொருள், அதாவது நம்ம செல் இன்னொரு செல்லோட சேர்ந்து வளர்கிறதுக்கு ஏதுவாக ஏற்படுற ஒரு பேட்சை உள்ளே வச்சு ஒரு கிளிப் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிளிப் வச்சு க்ளோஸ் பண்ணதுனால அந்த 2 பாதைக்கும் உள்ள கம்யூனிகேஷன் பிளாக் ஆயிடுச்சு. அண்ட் தட் வில் ஹெல்ப் ஹர் டு ஹாவ் அர் கம்ஃபர்டபுள் லைஃப் அஹெட். ஸோ அந்த ஓட்டையை க்ளோஸ் பண்ணதுனால இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம். இது வந்து சர்ஜரி மூலமாக பண்ணாமல் எண்டோஸ்கோப்பி மூலமாக ஒரு நியூவர் டெக்னிக் மூலமாக பண்ணதுனால வி தாட் வி வில் சென்ட் அ மெசேஜ் அக்ராஸ். அதுக்காக தான் நம்ம இங்கே குழுமியிருக்கோம். தேங்க்யூ. I'm Madangi. This is 22 years trans girl. ஸோ நான் என்னோட ஜெண்டர் கன்வர்ஷனுக்கு ஜிக்மாய்ட் கோலோவிஜினோபிளாஸ்டி அப்படின்ற ஒரு சர்ஜரி பண்ணேன். இந்த சர்ஜரி மோஸ்ட்டாக ட்ரான்ஸ் உமன்ஸ் வந்துட்டு பண்ணக்கூடிய சர்ஜரி, அவங்களோட பாலின மாற்று அறுவைக்கு வந்துட்டு பண்ணுறக்கூடிய சர்ஜரி இது. ஸோ இந்த சர்ஜரி இட்ஸ் சம்திங் அட்வான்ஸ் சர்ஜரி. ஐ மீன் நம்மளோட வயரை ஓப்பன் பண்ணி சிக்மாய்ட் கோலான்னு சொல்லக்கூடிய குடல் பகுதி எடுத்து கன்செஷன் பண்ணி நமக்கு வெஜினல் கேனல் ரெடி பண்ணுற ஒரு சர்ஜரி. அது பண்ணி வித்தின் அ ஃபியூ மந்த்ஸில் ஐ ஹேட் அ சர்ஜரிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ். அப்போ நான் டாக்டர் மீட் பண்ணி எனக்கு அப்போது கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா ஓடிஎஸ்ஏ கிளிப்பிங் வந்துட்டு போட்டாங்க. ஈவன் தோ அது அந்த ஓடிஎஸ்ஏ கிளிப்பிங் வந்துட்டு ரிசல்ட்ஸ் கொடுக்கல. ஸோ அகெயின் ஆஃப்டர் 3 months ஐ ஹேட் அ சேம் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ ஆன் தட் கேஸ் நான் என்னோட மென்டார் அப்ரோச் பண்ணி மகிதா மேம் அப்ரோச் பண்ணும்போது எனக்கு டாக்டர்ஸ் வந்துட்டு தருண் ஜார்ஜ் சார் டாக்டர் ஒன்று எக்ஸாமைன் பண்ணார். எக்ஸாமைன் பண்ணக்கப்புறம் they have taken CT scans and MRI scans and they have identified as a small fistulous communication opening is there into my vaginal canal. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா சேம் ஓடிஎஸ்ஏ கிளிப்பிங் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டாம், அது கூட இன்னும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்ம மெத்தட் போட்டு க்ளோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு they have introduced a new பெரிகார்டியல் பேட்ச்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் வந்துட்டு நியூவாக வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வந்துட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் we have to close the patch அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ தட் எண்டோஸ்கோபிக் மூலிமா 2 சைடுமே எண்டோஸ்கோபிக் மூலிமா பண்ணி they creating a APC procedure to create a wound. After that they insert the patch. After that we have to close the clip. So இந்த 3 ப்ரொசீஜர் பண்ணி எனக்கு ஜென்ரல் செடேஷன் கொடுத்து ப்ரொசீஜர் வாஸ் சக்ஸஸ் அன்இவன் ஃபுல்லி. ஸோ ஐ ஹோப் இட் கிவ்ஸ் அ பெட்டர் ரிசல்ட். ஸோ தட்ஸ் இட். கம்யூனிட்டிக்கு என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு எங்களோட கம்யூனிட்டியில் மெயினாக சர்ஜரிக்கு தான் மெயினாக எல்லாருமே வந்துட்டு பாடுபடுவாங்க. பட் எல்லாராலையும் வந்துட்டு இவ்வளோ காஸ்ட்டை வந்துட்டு பேர் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன சொல்வேன்னா பொறுமையாக வந்துட்டு பெஸ்ட்டான ஒரு சர்ஜரியை வந்துட்டு மேற்கொள்றது நல்லது.